அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. மதுரையில் உள்ள காமராஜ் யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய பிஹெச்டி கோர்ஸுக்கான இந்த ஆண்டுக்கான ஒரு என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டு ப்ளஸ் அட்மிஷன் அதுக்கான நோட்டிஃபிகேஷனாக வெளியிட்டிருக்கு. அதை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னாக்கா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. சரி வாங்க, சரி நோட்டிஃபிகேஷன் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர், அந்த அப்ளிகேஷன் என்னென்னு கேட்குறாங்கன்னா அந்த அப்ளிகேஷன் ஃபுல்லாக இங்கே பார்த்துடலாம். சரிங்களா? சரி, இந்த ஆண்டுக்கான பிஹெச்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டு ப்ளஸ் அட்மிஷன் அதுக்கான நோட்டிஃபிகேஷன் தான் நீங்கள் வெளியிருந்திருக்கு. இது எங்கே அப்படின்னாக்கா மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டிக்குள்ளே இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய பிஹெச்டி கோர்ஸுக்கு மட்டும் வந்திருக்கு. அஃபிலியேட்டட் காலேஜஸுக்கு இன்னும் விடலை. போத் ஃபுல் டைம் பார்ட் டைம் அந்த ரெண்டு ப்ரோக்ராமுக்குமே, அது ஃபுல் டைம் ப்ரோக்ராமாக இருந்தாலும் சரி பார்ட் டைம் ரெண்டுக்குமே சேர்த்து இங்கே நோட்டிஃபிகேஷன் வெளியாகிருக்கு. எத்தனை சப்ஜெக்ட் இங்கே நோட்டிஃபிகேஷன் வெளியாகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 51 சப்ஜெக்ட் யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்டில் 51 சப்ஜெக்ட்டுக்கு நோட்டிஃபிகேஷன் வெளியாகிருக்கு. இதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் எவ்வளோ அது முதல்ல ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஜென்ரல் கேட்டகரி இருந்தாங்கன்னா 2000 ரூபா அப்ளிகேஷன் ஃபீஸு. எஸ்சி எஸ்டி கேண்டிடேட் இருந்தாக்கா பார்த்தீங்கன்னாக்கா 1000 ரூபா அப்ளிகேஷன் ஃபீஸு நம்ம ஆன்லைனில் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அப்ளை பண்ணுறதுமே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த 51 சப்ஜெக்ட் என்னென்ன அப்படின்றது இங்கே கொடுத்துட்டாங்க பாருங்கள். நீங்கள் எந்த சப்ஜெக்ட்டு அந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு இருக்கான்னு செக் பண்ணிங்க. இருக்கிறவங்க மறக்காமல் அப்ளை பண்ணுங்கள். சரி, இதில் மெயினாக பார்க்க வேண்டிய அடுத்து நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா எலிஜிபிலிட்டி. மினிமம் எலிஜிபிலிட்டி நமக்கு தெரியும். ஒரு பிஹெச்டி படிக்கணும் அப்படின்னாலே ஒரு 55% ஒரு மாஸ்டர் டிகிரி முடிச்சிருந்தாலே போதும். எம்எஸ்சி மட்டும் முடிச்சிருந்தால் போதும். 10+2+3 பேட்டர்லையோ இல்லை டேரெக்டாக 10+2+5 பேட்டர்லையோ ஒரு மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கணும். அவங்க தான் இது அப்ளை பண்ணுற எலிஜிபிள். அல்லது ஃபைனல் இயர் பிஜி ஸ்டூடெண்ட், ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணுற ஃபைனல் இயர் பிஜி ஸ்டூடெண்ட் அவங்களுமே அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் என்னென்ன சப்ஜெக்ட்டுக்குன்னு அவங்களே சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அட்மிஷன் ப்ரொசீஜர் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னாக்கா அட்மிஷன் ப்ரொசீஜர் பார்த்தீங்கன்னாக்கா வெயிட்டேஜ் ஆஃப் 70% ஆஃப் என்ட்ரன்ஸுக்கு 70% மார்க் இருக்கும். 30% இன்டர்வியூ இருக்கும். இன்டர்வியூ ஆர் வைவர்ஸ் இது ரெண்டு சேர்த்து 100%க்கு நமக்கு மார்க் போடுவாங்க. அப்போ டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா 70% இருக்கும் என்ட்ரன்ஸு. சரிங்களா? அதில் 50% எடுக்கிறவங்க மட்டும்தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூக்கு கூப்பிடுவாங்க. எல்லாருமே கூப்பிட மாட்டாங்க. என்ட்ரன்ஸ் 70% மார்க்குனா 70% மார்க்குனாக்கா அதில் 50% மார்க் நம்ம எடுத்தால் தான் ஃபர்தராக அவங்க இன்டர்வியூக்கு நமக்கு கூப்பிடுவாங்க. சரிங்களா? இதுதான் இன்டர்வியூ ப்ரொசீஜர். அதுக்கப்புறம் என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டு எங்கே கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டிக்குள்ளேயே பார்த்தீங்கன்னாக்கா என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுறாங்க. எங்கன்னு சொல்லுங்கள், 2 பார்ட்டு. ஃபஸ்ட்டு பார்ட் பார்த்தாக்கா அப்ஜெக்டிவ் டைப்பில் 50 மார்க் 1 மார்க் கொஸ்டின். அப்புறம் செகண்ட் பார்ட் பார்த்தீங்கன்னாக்கா இன்டர்வியூ அந்த பர்டிகுலர் சப்ஜெக்ட். அந்த 50 மார்க் பார்த்தீங்கன்னாக்கா 2 பார்ட்ஸாக இருக்கும். என்ட்ரன்ஸ் டெஸ்ட் ஃபார் கண்டக்ட் பை யூனிவர்சிட்டி மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி ஷல் பி comprise of 2 parts, each of the test 1 hour duration. The test shall be objective type with a minimum of 50 marks each. அப்போ 2 பார்ட் சொல்லிட்டுருங்க. 2 பார்ட்லேயுமே பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு பார்ட்டுக்கும் 50 மார்க். சரிங்களா? 50 கொஸ்டின் இருக்கும் அப்ஜெக்ட் டைப்பில். 2 பார்ட் 1க்கு அதான் பார்ட் 2 தான். பார்ட் 1ல் பார்த்தீங்கன்னா என்னென்ன சிலபஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ரிசர்ச் ஆப்டிடியூட், இங்கிலீஷ் காம்ப்ரிஹென்ஷன், லாஜிக்கல் அண்ட் ஜென்ரல் ரீசனிங். அப்புறம் செகண்ட் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா அவங்களோட மேஜர் சப்ஜெக்ட்லேருந்து 50 அப்ஜெக்டிவ் டைப்பில் 1 மார்க் கொஸ்டின் இருக்கும். 2 பார்ட். ஃபஸ்ட்டு பார்ட்டில் 50 மார்க்குக்கு ஜென்ரல் இருக்கும். செகண்டில் 50 மார்க்கு மேஜர் சப்ஜெக்ட், ரெண்டு சேர்த்து 100 மார்க்கு. அதை 70க்கு கன்வெர்ட் பண்ணிப்பாங்க. சரிங்களா? அதுக்கப்புறமா இன்டர்வியூக்கு கூப்பிடுவாங்க. அந்த இன்டர்வியூவில் நீங்கள் எடுக்கிற மார்க்கை பேஸ் பண்ணி ரெண்டையும் சேர்த்து 100க்கு எவ்வளோ மார்க் எடுக்கலாம் அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு அந்த செலெக்ஷன் லிஸ்ட்டு விடுவாங்க. இல்லை யாரெல்லாம் எக்ஸாம்ஷன் இந்த என்ட்ரன்ஸ் செய்யறதுக்கு அப்படின்னாக்கா மெயினாக கேண்டிடேட் ஜேஆர்எஃப்ஓ அல்லது ஜூனியர் ரிசர்ச் அல்லது சீனியர் ரிசர்ச் ஜேஆர்எஃப்ஓ இல்லை எஸ்ஆர்எஃப் வச்சுருந்தாங்க அப்படின்னாக்கா ஸ்டேட் லெவல் நேஷனல் லெவலில் வச்சுருந்தாங்க அப்படின்னாக்கா அவங்க இந்த என்ட்ரன்ஸ் டெஸ்ட் செய்கிறதுக்கு எக்ஸம்ஷன் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் ஃபர்தராக முன்கூட்டியே யாராவது யூனிவர்சிட்டியில் ஆல்ரெடி பிஹெச்டிக்கு ஒரு என்ட்ரன்ஸ் எழுதி கிளியர் பண்ணி வச்சுருந்தாங்கன்னா அல்லது அது யாராவது தேர்ந்தெடுத்து ஒரு ஃபெலோஷிப் மூலமாகவோ அல்லது ஒரு ப்ராஜெக்ட் மூலமாகவோ ரிசர்ச் ப்ராஜெக்ட் மூலமாகவோ அவங்க தேர்ந்தெடுத்து வச்சுருந்தாங்க அப்படின்னாக்கா அவங்களும் இந்த என்ட்ரன்ஸ் டெஸ்ட் அப்ளை பண்ண எழுத தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா? சரி, அதுக்கப்புறம் ஃபுல் டைம் பார்ட் டைமுக்கான இந்த விளக்கம் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா டியூரேஷன் ஆஃப் த ரிசர்ச் நமக்கு தெரியும். மினிமம் பார்த்தீங்கன்னாக்கா 3 இயர்ஸு, மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 6 இயர்ஸு. அதில் உமன்ஸ் கேண்டிடேட்டாக இருந்தாக்கா அப்படின்னாக்கா ஒரு 8 இயர்ஸ் எக்ஸம்ஷன் நம்மளுக்கு கொடுக்குறாங்க. சரி, அதுக்கப்புறமா அந்த அப்ளிகேஷனுக்கான ஒரு ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க. அப்ளிகேஷன் நமக்கு என்னென்ன தேவை அப்படின்றது அந்த என்னென்ன இருக்குது அப்படின்னாக்கா மெயினாக பார்த்தீங்கன்னாக்கா கேண்டிடேட் ஹூ கிளியர்டு நெட்டு செட்டு கேட் ஆர் எக்ஸம்ஷன் ஃப்ரம் த அப்பேரிங் த என்ட்ரன்ஸ் டெஸ்ட். நெட்டு செட்டு கேட்டு பாஸ் பண்ணவங்க என்ட்ரன்ஸ் டெஸ்ட் நம்ம அப்பியர் ஆக தேவையில்ல. டேரெக்டாக அவங்க இன்டர்வியூ மட்டும் அட்டன் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் எதுவாக இருந்தாலுமே நம்ம என்ன பண்ணணும், ஆன்லைன் அப்ளிகேஷன் கம்பல்சரி முதல்ல போடணும். என்ட்ரன்ஸ் மட்டும்தான் அவங்க எழுத தேவையில்லை. சரிங்களா?
இது மெயினாக நம்ம கவனிக்க வேண்டியது. அதுக்கப்புறம் இதுக்கான இம்பார்ட்டன்ட் டேட் என்னென்னு பார்த்துறோம். இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அதாவது என்னென்னா ஃபீஸ் ஏற்கனவே சொல்லிவிட்டேன் உங்களுக்கு. ஜென்ரல் கேட்டகரிக்கு 2000, எஸ்சி/எஸ்டி கேண்டிடேட் இருந்தால் பார்த்தீங்கன்னாக்கா 1000 ரூபா. லாஸ்ட் டேட் ஃபார் சப்மிஷன் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்படின்றது அவங்க கொடுக்கவே இல்லை. வில் நோட்டிஃபைட் எந்த ஆண்ட யூனிவர்சிட்டி வெப்சைட். பட் வந்து இப்போத்துலேருந்தே நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம். பட் அப்ளை பண்ணுற லாஸ்ட் டேட் என்னென்னு அவங்களுக்கு நம்ம கொடுக்கல. அதே மாதிரி என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டு அதுக்கான எப்போ என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டு அப்படின்றதும் அதுக்கான டேட்டும் இன்னும் கொடுக்கல. பட் இந்த எக்ஸாம் பேட்டர்ன் மட்டும் கொடுத்துட்டாங்க. 100 மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினில் 2 பார்ட்டாக இருக்கும். பார்ட் 1 பார்த்திங்கன்னா ஜென்ரல் 50 மார்க்கும். பார்ட் 2 பார்த்திங்கனாக்கா உங்களுடைய மேஜர் சப்ஜெக்ட்லேருந்து 50 மார்க்கும். எல்லாமே அப்ஜெக்டிவ் டைப்பில் இருக்கும். எல்லாமே பார்த்திங்கன்னா பிஜி ஸ்டாண்டர்ட் கொஸ்டினாக இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களோட மேஜரில். சரிங்களா? இதுதான் அந்த முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன். சரி, இப்போ எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது? நீங்கள் யூனிவர்சிட்டி மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி வெப்சைட்டில் போய்ட்டு அந்த பிஹெச்டி ரிசர்ச் செக்ஷனில் போனாலே போதும். ரிசர்ச் செக்ஷனில் பிஹெச்டி அப்ளிகேஷன் அப்படின்னு இருக்கும். அதில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அப்ளை ஆன்லைன் அப்படின்ற பேஜ் வரும். அதில் மெயினாக பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்து எந்த ப்ரோக்ராம் செலக்டிவார் ப்ரோக்ராம் அப்படின்னாக்கா இந்த இடத்த பிஹெச்டி அப்படின்னு பிஹெச்டி கிளிக் பண்ணணும். அதுக்கப்புறம் செலக்டிவார் சப்ஜெக்ட். இந்த ப்ரோக்ராம் அப்படின்றது பிஹெச்டி ப்ரோக்ராம். சப்ஜெக்ட் அப்படின்னு நீங்கள் என்ன சப்ஜெக்ட் அப்ளை பண்ண போகிறீங்களோ உங்களுடைய மேஜர் சப்ஜெக்ட்டு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் நேம், அப்ளிகண்ட் நேம், அப்புறம் அவங்க மேலாக ஃபீமேலாக அதை கொடுக்கணும். நெக்ஸ்ட்டாக அப்பா பேர், டேட் ஆஃப் பர்த்து, நேஷ்னாலிட்டி, உங்களோட மொபைல் நம்பர், திரும்ப அகைன் கன்ஃபர்மேஷன் மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, உங்களுடைய அட்ரஸ். அதாவது சிம்பிளாக சொல்ல போனோம் அப்படின்னா உங்கள் பர்சனல் டீட்டெயிலை ஃபஸ்ட்டு கேட்கும். நார்மலாகவே நம்ம எப்போ அப்ளிகேஷன் எங்கே போட்டாலுமே பர்சனல் டீட்டெயில் கேட்கும். அதுக்கப்புறமா நம்மளோட அகாடமிக் டீட்டெயில் கேட்கும். அதே ஃபார்மேட் தான் இங்கே. நம்ம நேமு, அப்பா பேர், டேட் ஆஃப் பர்த்து, கம்யூனிட்டி, மொபைல் நம்பர், நேஷ்னாலிட்டி, இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர், அட்ரஸ் எல்லாமே கேட்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து நம்ம பிஜி டிகிரி வந்து பிஃபோர் 1991 முடிச்சுங்க அப்படின்னு கேட்கும். இருந்தால் எஸ் கொடுத்துட்டு நம்ம அதுக்கு டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணணும். அதுக்கப்புறம் என்ன ஸ்டேட்டு, என்ன கேட்டகரி, கம்யூனிட்டி வரும், அந்த கம்யூனிட்டி சப்காஸ்ட்டு, அப்புறம் பிடபிள்யூ கேண்டிடேட்னா அது, அப்புறம் ரிலீஜியன். இது ஃபஸ்ட்டு பார்ட்டு, அதாவது நம்மளுடைய பர்சனல் டீட்டெயில். செகண்ட் பார்ட்டு பார்த்திங்கன்னா நம்மளுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அது ஃபுல்லாகவே கேட்கும். நம்மளுடைய மேஜர் சப்ஜெக்ட் என்ன, அதுக்கப்புறம் எங்கே படித்தோம், எந்த யூனிவர்சிட்டி, எப்போ நம்ம பாஸ் பண்ணோம், அதுக்கான பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் என்ன யூஜியில். அதே மாதிரி பிஜி. சரிங்களா? அதாவது நம்மளுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அகாடமி சைடில் ஃபஸ்ட்டு யூஜி கேட்கும், அதுக்கப்புறம் பிஜி கேட்கும். என்ன கேட்கும் அப்படின்னாக்கா நம்மளுடைய மேஜர் சப்ஜெக்ட்டு, நம்ம எந்த காலேஜில் படித்தோம் காலேஜ் நேமு, அதுக்கப்புறம் அது எந்த அஃபிலியேட்டட் யூனிவர்சிட்டி, எப்போ நம்ம பாஸ் பண்ணோம் அந்த டேட்டு, அப்புறம் பர்சன்டேஜ் ஆஃப் மார்க். இது யூஜி பிஜி ரெண்டுக்கும் காமன். சப்போஸ் நம்ம எம்ஃபில் முடிச்சிருந்தோம் அப்படின்னாக்கா அதுக்கான டீட்டெயிலும் இங்கே கேட்கும். நெக்ஸ்ட்டாக ஏதாவது ஒரு வேலிட் ஐடி ப்ரூஃப் நமக்கு கேட்கும். நம்ம ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ண வேண்டியது, ஓட்டர் ஐடி, ஆதார் கார்டு, பேன் கார்டு ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணிட்டு அதுக்கான நம்பர் இங்கே நம்ம டைப் பண்ணுவோம். அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்மளுடைய பேமெண்ட் டீட்டெயில்ஸ் நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ணணும். எது மூலம், அதாவது ஆன்லைனில் தனியாக அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க. அந்த லிங்க்கில் போய்ட்டு நம்ம அப்ளை பண்ணிக்கணும். அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறமா எந்த பேங்க்கில் நம்ம எது மூலமாக அப்ளை பண்ணியிருக்கோம், எந்த பேங்க்கு, அதுக்கப்புறம் அந்த எஸ்பிஐ கணக்கு எது மூலம் பண்ணோம், எவ்வளோ அமௌண்ட்டு, எப்போ நம்ம பேமெண்ட் பண்ண டீட்டெயில். அது ஃபஸ்ட்டு பேமெண்ட் பண்ணிவிட்டு தான் அதுக்கப்புறம் தான் இது அப்ளை பண்ண வரணும். அது சொல்ல மறந்துட்டேன். சரிங்களா? ஆன்லைன் பேமெண்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டாக தான் இங்கே அப்ளிகேஷன் போடணும். நெக்ஸ்ட் அப்ளிகேஷன் போடும்போது பார்த்திங்கன்னா இந்த பேஜில் ஃபில் பண்ணிவிட்டு நம்ம ஆன்லைன் பேமெண்ட் பண்ண இல்லைங்களா, அந்த ரிசிப்டை வந்து நீங்கள் அங்கே அப்லோட் பண்ணணும் மறக்காமல். சரிங்களா? அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணணும். என்னென்ன டாக்குமெண்ட்லாம் நம்ம அப்லோட் பண்ணோம் அப்படின்னாக்கா நம்ம பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, இமேஜ் ஃபார்மேட்டில் ஜேபிஇஜி ஆர் பிஎன்ஜி இமேஜ் ஃபார்மேட்டில் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 1 MBக்குள்ளே இருக்கிற மாதிரி, மேக்ஸிமம் 1 MB இதில் இருக்கிற மாதிரி இங்கே அப்லோட் பண்ணணும். நெக்ஸ்ட்டாக நம்மளுடைய சிக்னேச்சர் இமேஜ் ஃபார்மேட்டில் 1 MBக்குள்ளே இருக்கிற மாதிரி இங்கே நம்ம அப்லோட் பண்ணணும். சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு இந்த கோடு இருக்கு இல்லைங்களா, அந்த கோடை கேப்சா இங்கே என்ட்ரி பண்ணிவிட்டு சப்மிட் யுவர் அப்ளிகேஷன் அப்படின்னு கொடுத்திங்கன்னா நம்ம அப்ளிகேஷன் சப்மிட் ஆகிடும். இதுதான் வந்து நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ணக்கூடிய அந்த ப்ரொசீஜர் இல்லை. அப்போ ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம வந்து பேமெண்ட் வந்து ஆன்லைனில் கட்டிடணும். அந்த வெப்சைட்குள்ளேயே பேமெண்ட் இருக்கும். அந்த பேமெண்ட் ஆப்ஷனில் போய்ட்டு ஆன்லைன்லேயே பேமெண்ட் கட்டினதுக்கப்புறமா அந்த பேமெண்ட் டீட்டெயிலை இங்கே என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ரிசிப்ட்டையும் நம்ம இங்கே அப்லோட் பண்ணணும். சரிங்களா? அப்புறம் வேறு என்ன அப்லோட் பண்ணணும் அப்படின்னாக்கா நம்ம அந்த ரிசிப்ட்டு, நம்மளுடைய ஃபோட்டோ, சிக்னேச்சர் இதை மட்டும் தான் நம்ம அப்லோட் பண்ணணும். இதை அப்லோட் பண்ணதுக்கப்புறமா நம்ம சப்மிட் கொடுத்தோம் அப்படின்னாக்கா நம்ம அப்ளிகேஷன் சப்மிட் ஆகிடும் சக்ஸஸ்ஃபுல்லி. அதுக்கப்புறமா நம்ம அந்த அப்ளிகேஷன் நமக்கு பிரிண்ட் காப்பி வரும். அது சாஃப்ட் காப்பியும் சேவ் பண்ணிங்க, ஹார்ட் காப்பியும் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து மறக்காமல் அந்த யூனிவர்சிட்டிக்கு அனுப்பணும். அவங்களே கொடுத்துருக்காங்க. நம்ம ஆன்லைனில் சப்மிட் பண்ணதுக்கப்புறமா அந்த சப்மிட் பண்ண அந்த அப்ளிகேஷனுக்கு ஹார்ட் காப்பியை அவங்களுக்கு அனுப்ப சொல்லியிருக்காங்க. மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டிக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு அட்ரஸ் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். அந்த அட்ரஸுக்கு நம்ம வந்து ஆன்லைனில் போஸ்டலில் நம்ம சென்ட் பண்ணணும். சரிங்களா? இதுதான் வந்து
இதை பாருங்கள், இங்கே கொடுத்துருங்க பாருங்கள். இந்த ஃபைனல் பிரிண்ட் அவுட் ஹார்ட் காப்பி ஆஃப் த அப்ளிகேஷன் ஷால் பி சென்ட் பை த போஸ்ட் soon after submitting the application online to எந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும் அப்படின்னா அது டைரக்டர் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் செல், மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டி, மதுரை. இந்த அட்ரஸுக்கு நீங்கள் வந்து இந்த ஆன்லைன் அப்ளிகேஷனை ஹார்ட் காப்பி எடுத்து அது கூட உங்களுடைய அகாடமிக் டீட்டெயில்ஸ், தட் இஸ் யூஜி, பிஜி, எம்ஃபில், அந்த எம்ஃபில் செட்நெட் அந்த அது எல்லாத்தையும் வச்சு அந்த ஆன்லைன் பேமெண்ட் பண்ண அந்த அமௌண்ட்டுக்கான ரெசிப்டையும் வச்சு நீங்கள் போஸ்டரில் சென்ட் பண்ண வேண்டியதா, ஸ்பீட் போஸ்ட்டோ அல்லது ரெஜிஸ்டர் போஸ்ட்டோ நீங்கள் சென்ட் பண்ணலாம். அந்த கவர் மேலே என்ன அப்படின்னாக்கா அப்ளிகேஷன் ஃபார் தி காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் ஃபார் த அட்மிஷன் டு பிஹெச்டி ப்ரோக்ராம், மறக்காமல் அது எழுதணும். ஃப்ரம் உங்கள் பேரை போட போகிறீங்க, டூ அட்ரஸ் டைரக்ட் இந்த அட்ரஸ் கொடுக்க போகிறீங்க. இதெல்லாமே வச்சு நீங்கள் மறக்காமல் இதை நீங்கள் வந்து சென்ட் பண்ணணும் ஹார்ட் காப்பி. இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் அந்த ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான இந்த ப்ரொசீஜர். அதுக்கப்புறமா அப்ளிகேஷன் டேட்டு முடிஞ்சு எப்போ முடியுன்ட்டு சொல்லலை, அந்த டேட்டு முடியறதுக்கு அந்த வெப்சைட்லேயே கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டாக என்ட்ரன்ஸ் எப்போ அப்படின்றது அதை பற்றி நான் சொல்லலை, அதுவும் அந்த வெப்சைட்டில் விடுவாங்க. அந்த வெப்சைட்டில் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க. சப்போஸ் வந்துச்சு அப்படின்னாக்கா அந்த இதுவும் நம்ம சப்ஸ்கிரிப்ஷனில் இன்டிமேஷன் பண்ணுறேன், நீங்கள் பார்த்துங்க. கரெக்டாக பார்த்துட்டு அந்த டைமில் போய்ட்டு நீங்கள் என்ட்ரன்ஸ் எழுதி இன்டர்வியூ அட்டன் பண்ணி செலக்ட் ஆகுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னாக்கா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் இந்த சேனல் நம்ம யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க, தெரிஞ்சால் சொல்கிறேன். தேங்க்யூ டு ஆல்.